وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தப தாபியன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான ஒரு புதிய இறை இல்லத்தினுடைய திறப்பு விழாவில் இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் படைத்த அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு இடத்தில் அவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயத்தில் அமரக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய மகத்துவமும் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய தொடர்பும் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்றால் அதற்காக இறைவன் இந்த உலகத்தில் அளித்த அந்த இடத்தை இந்த மஸ்ஜிதிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களுடைய தொடர்பு இறை இல்லத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், இது மிக அவசியமான ஒன்று. உலகில் ஈமான் கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிக அவசியமான ஒன்று. இறை இல்லத்தினுடைய தொடர்பு எப்படி இருத்தல் வேண்டும், அந்த இறை இல்லம் அல்லாஹு தஆலா எதற்காக வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக எழுப்பப்பட்ட ஆலயம் இன்ன அவ்வல பைத்தின் உஸ்இஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். முதலாக படைத்த அல்லாஹுவை வணங்குவதற்காக, நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனை வணங்க, மனிதன் என்றாலேயே முதலில் படைத்த அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் அவன் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கின்றது என்று ரப்புல் ஆலமீன் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெளிவாக உணர்த்துகின்றான். ஏனென்றால் உலகத்தில் படைத்த அல் மஸ்ஜித் என்பது எல்லாவற்றையும் விட
தனித்தனிமை வாய்ந்தது. படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு ஆலயம் மசாஜித். அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஜின் 72வது சூராவினுடைய 18வது வசனத்தில் அழகா சொல்லி காட்டுறான், அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இது எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்க வேண்டிய, சுத்தப்படுத்த வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய, கவனிக்க வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, போதிக்க வேண்டிய மிக அவசியமான ஒன்று. பள்ளிவாசல் என்பது, இறை இல்லம் என்பது அல்லாஹ்விற்குரிய, படைத்தவனுக்குரியது. அவனுக்கு மட்டுமே சுஜூத் செய்யக்கூடிய இடம். அங்கே அவனை தவிர அவனோடு வேறு யாரையும் அழைக்க கூடாது. அவனை மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும், அவனிடம் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும். பள்ளிகள் நிறையாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உலகத்தில். ஆனால் அஹ்லே ஹதீஸுடைய பள்ளிகள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அதில் அல்லாஹ் சொன்ன இந்த அடிப்படை ஆழமாக பதிவாக்கப்பட வேண்டும், பதிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் நமது பள்ளியும் சொல்லப்பட வேண்டும். இறை இல்லம் என்றால் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைக்க வேண்டும், இணை கற்பிதல் நடைபெற்றுவிடக் கூடாது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை அங்கு உணர்த்தப்பட வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் உலகத்தில் இறை இல்லங்கள் கட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலேயே இணை வைக்கப்படக்கூடிய காரியம் சர்வசாதாரணமாக உள்ளே நுழைந்து இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பது ஒவ்வொரு நம்ம ஜமியத் அஹ்லே ஹதீஸினுடைய பிரச்சாரமும் சரி, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளும் சரி, ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய இருக்கக்கூடிய இமாம்களும் சரி, அடிப்படையாக ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிற சமுதாய மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். பிற இடங்களில் அவர்களுக்கு மஸ்ஜிதுகளில் தாயத்துகளையும் தகடுகளையும் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு அழைக்கப்பட்டு இறை இல்லம் என்றால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே உதவி செய்ய வேண்டும், அவனுடைய பெயரால் இணை கற்பித்தல் நடக்கக்கூடாது என்பதை உலக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதைதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான், ஃபீ புயூத்தின் அஸினல்லாஹ் அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளை போடுகிறான்? அவனுடைய பெயர் அங்கே கூறப்பட வேண்டும், அவனுடைய கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும், காலையிலும் மாலையிலும் அவனுடைய துதி செய்யப்படும், பிரார்த்திக்கப்பட வேண்டும், இபாதத்துக்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று உலகில் வாழக்கூடிய ஈமான் கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை இல்லங்களினுடைய தொடர்பு ஒவ்வொரு மூமின்களும் நிச்சயமாக அந்த தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஹப்பல் பிலாத் மசாஜிது. அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் பிரியமான இடம் எது, விருப்பமான இடம் எது? பள்ளிவாசல். அல்லாஹ் விரும்புகிற இந்த இறை இல்லங்களை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம், எந்த அளவிற்கு நேசத்தின் அடிப்படையில் வாழுகிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய தொடர்புகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள்? ஏனென்றால் ஈமான் கொண்ட அனைவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக இறை இல்லத்தோடு இருந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய முழு பயனும் அவர்கள் அடைய முடியாது, அதை கண்ணியப்படுத்தியவர்களாக மாற முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய உயர்வை எழுப்பி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்ட பிறகு போன இடத்தில் உடனடியாக சமூகத்திற்கு மத்தியில் ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் ஏகத்துவத்தையும் சரியான பாதையையும் ஏற்றுக்கொள்வதற்காக, சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக, ஒரு கூட்டு உருவாகுவதற்காக, அல்லாஹ்வுடைய பணியை நிலைநாட்டுவதற்காக தங்கிய சில நாட்களிலேயே மஸ்ஜிது குபாவை நிறுவினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இந்த சமூகம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், சகோதரத்துவத்தை உருவாக்கப்பட வேண்டும். உண்மையில் உலகத்தில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜித். எவ்வளவு கசப்புக்கள் இருந்தாலும், எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும், அவ்வளவு பகைமைகளை நீக்கப்படக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். ஏனென்றால் இங்கே வந்து நீங்கள் சஃப்ல நிற்கும் போது ஒன்றிணைந்து நிற்கிறீர்கள். எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம், பிடிக்காதவராக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், யாராக வந்தாலும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது அவர் இணைக்கப்படுகிறார்.
இதுதான் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிறது. இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒழிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய இறை இல்லங்களை சென்று பாருங்கள் என்று பிற சமூகத்தால் உலக அளவில் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உள்ளங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த உணர்வுகளை உண்டாக்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளுக்கு வரும்பொழுது அந்த சஃப்பிலே நிற்கும் பொழுது உங்களுடைய சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய சஃப்புகளை பூர்த்தி செய்தால்தான் தொழுகை பூர்த்தியாகும் என்ற நினைவை ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை விழிப்புணர்வின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் இணை உள்ளங்கள் இணைக்கப்படுவதற்கான வழியை ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி கொண்டே போனார்கள். இந்த உணர்வுகள் எல்லாம் இறை இல்லங்களில் சொல்லப்படாததினால் நீங்க நிறைய பள்ளிகளில் இந்த விஷயம் சொல்லப்படுறதே கிடையாது. அதனால் தான் பிளவுகள் பிளந்து கொண்டு செல்கின்றன. அன்பிற்குரியவர்களே, எப்பெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை விடுவீர்கள் என்று சொன்னால் தவறான பாதையில் செல்வீர்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான வார்த்தை சொன்னார்கள், லவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும். நீங்க எப்பெல்லாம் நபியுடைய வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா, நபியுடைய செயல்பாட்டை கடைபிடிக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வழி தவறி போய் விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கடுமையான எச்சரிக்கையை செய்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை இல்லம் நம்மளை இணைப்பதற்கும் இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்குமான ஒரு இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நினைவு ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொண்ட அடியார்கள் மீது 5 வக்த் தொழுகை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான். இங்கு பாங்கு ஏன் சொல்லப்படுகிறது? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் உலகில் அல்லாஹு அக்பர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களுடைய அடுத்த விலை என்ன? பள்ளிவாசலை நோக்கி திரும்ப வேண்டும். இது திரும்பியதா? இத்தனை பள்ளிகள் உருவாக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலமாக ஈமான் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று பதில் அழைக்கப்பட்டதற்கு பதில் கொடுத்து முன் வந்த சமூகத்தில் நாம் முன்னின்றிருக்கிறோமா? இன்றைக்கு அந்த சமுதாயம் இந்த விஷயத்தில் பின்னாடி தான் இருக்கிறோம். எப்ப முன்னாடி போவோம்? இறை இல்லங்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களும் அழைக்கப்பட்ட பிறகு அல்லாஹு அக்பர் ஹய்யா அலஸ் ஸலா என்று அழைக்கப்பட்டால் உடனடியாக இறை இல்லத்தை நோக்கி புறப்படக்கூடிய மனநிலையை உருவாக்குவதை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இதை தான் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் இந்த மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அழுத்தமாக அல்லாஹு தஆலா தெளிவாக சூரத்து ஸாரியாத்தில் சொல்லி காட்டிட்டான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நீங்க நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கணும், மாளிகை உண்டாக்கணும், செல்வம் உண்டாக்கணும், இதுக்கல்ல. அல்லாஹ் உங்களை தாயினுடைய கருவறையிலே வைத்து வெளியாக்கி விட்டு உங்களுக்கு கூடிய கடமை என்ன? எதற்காக வெளியாக்கணும் தெரியுமா? நீங்க என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், என்னுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை அறிவித்ததற்கு பின்னாலும் ஹய்யா அலஸ் ஸலாவிற்கு இந்த உம்மத்து ஏன் இன்னும் பதில் சொல்ல தயாராகவில்லை? பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க, அடிக்க வர்றான்னு சொல்றீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த அழைப்பை கொடுக்கிறானே, நீ ஒரு மூமின் என்றால் ஹய்யா அலஸ் ஸலா அழைக்கப்பட்டு விட்டால் அவன் இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித், அவனுக்குரிய விருப்பமான இடத்தில். அவனுடைய அழைக்கப்பட்டு அவன் விரும்பிய இடத்திற்கு வரவில்லை என்றால் பிரச்சனை வராமல் இருக்குமா? யோசித்து பாருங்க. நீங்கள் அந்த அல்லாஹ்விற்கு பதில் கொடுத்து அவன் விரும்புகின்ற ஆலயத்தில் வந்து சுஜூது செய்விட்டால் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபி ஸிம்மத்தில்லாஹ். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஃபஜ்ருடைய கடமையாக்கப்பட்ட அந்த ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், பாதுகாப்பு அளிக்கிறான், உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றான், உனக்கு ஏற்படுகிற சோதனைகளை அகற்றுகின்றான், நீ இருக்கிற துன்பத்தில் இருந்து வெளியாக்குகிறான். நீ எதை கொண்டு பிரச்சனை என்று அலைந்து கொண்டிருக்கிறாயோ அதை நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று சொன்னார்களா, இன்றைக்கு சொன்னார்களா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன இந்த செய்தி ஏன் இந்த உம்மத்தினுடைய உள்ளங்களில் இடம் பிடிக்கவில்லை? உலகத்தில் உள்ளத்தில் எல்லாத்திற்கும் இடம் உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாத்திற்கும் பதில் அளிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட இந்த விஷயத்திற்கு பதில் கொடுக்க ஏன் முன் வரவில்லை? ஏன் பலகீனம்? சஹாபாக்கள் எப்படி உருவானார்கள்? சஹாபாக்கள் எப்படி எதிர்த்து நின்றார்கள்? எப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான்? இன்றைக்கு அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுதும் குர்ஆன் என்ன பேசுகிறது? ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் என்ற சிறப்பு ஏன் கிடைத்தது? அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி பிடித்தார்கள்,
தங்களுடைய இணைப்பை மஸ்ஜிதோடு ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபில் அஹ்ல சுஃபா என்று சொல்லக்கூடிய பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடவே இருப்பார்கள். ஏன்? இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க பிடிப்போடு இருக்க வேண்டும். நேரங்களை அதிகமாக செலவு செய்தார்கள். நம்ம கொஞ்ச நேரம் இறைவனுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியவில்லை. சர்வசாதாரணமாக தொழுகையை நாம் பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய ஈமானுடைய வலு தெரியல, இறை இல்லத்தினுடைய மகத்துவம் கண்ணியம் தெரியல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? எதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டான்? அஸினல்லாஹ், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன? யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். இது யாருக்குங்க? இறை நிராகரிப்பவர்களுக்கா? ஈமான் கொண்டவர்களாகிய நமக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். இறை இல்லம் என்றால் அங்கே காலையிலும் மாலையிலும் உங்களுடைய தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். இது உங்களுடைய கடமை. அன்பார்ந்தவர்களே, ஏகப்பட்ட பள்ளிகள் திறக்கலாம். உலகம் முழுவதும் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து அதற்கு பதில் சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் வெற்றியை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணியின், இந்த மஸ்ஜிதுகளின் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் சத்திய முழக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். மஸ்ஜித் நபவியே இருந்துதான் இல்மு உலகம் முழுவதும் போகியது. சஹாபாக்கள் இறை இல்லத்திலே கடந்தார்கள், மார்க்க கல்விகளை கற்றார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் மஸ்ஜிதுகளில் அமர்ந்து, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்து இறை மார்க்கத்தையும் இறை வசனங்களையும் சொல்லப்படும் பொழுது அந்த சபையினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அதில் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமா அஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா ஃபதக்கரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்தஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது, வேற எந்த மேடை வச்சாலும் கிடைக்காதுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போதே சொல்றாங்க, நீங்க ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து, எங்க வீட்டில் இல்லை, ரோட்டில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, கடத்தெருவில் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு கூட்டம் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறதோ, மீன் புயூத்தில்லா, பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலில் ஒருவர் ஒரு கூட்டம் அமர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், என்னத்தை ஓதுறாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், திருமறை குர்ஆனை ஓதுகிறார்கள். வயத்ததாரஸூன பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி, இறைவனை பற்றி, குர்ஆனை பற்றி, இறை தூதரை பற்றி, இறை தூதரால் இறை தூதருடைய தோழர்களாகிய சஹாபாக்களை பற்றி, இறை மார்க்கத்தை பற்றி ஒரு சபையில் அமரப்பட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஓதப்படுகின்ற பொழுது, பேசப்படுகிற போது அந்த சபையினுடைய உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு இந்த பள்ளியுடைய மகத்துவத்தை உயர்த்தி காட்டுறாங்க. இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. உலகத்தில் மனித மன நிம்மதியை தேடி அலைகிறான், மன அமைதி வேணும், அமைதி வேணும். நீங்க இந்த மாதிரி போடப்பட்டு மார்க்கத்தை போதிக்கப்படக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்தால் அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லாஹ்வை பற்றி இறை இல்லங்களில் பேசப்படும் பொழுது அந்த சபையில் உட்கார்ந்த அல்லாஹ் தஆலா அங்க என்ன செய்யறான்? நமக்கு மன நிம்மதியை அளிக்கின்றான். வகஷியத்துர் ரஹ்மா, ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் அங்கே நமக்கு கிடைக்கிறது, அவருடைய கருணை கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, சிறப்பு மிக்க வானவர்கள் படைத்தவனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டு துதிப்பாடக்கூடிய அந்த வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை. இது நீங்க உலகத்தில் எங்கே கிடைக்காது. இப்படிப்பட்ட சபைகளை இறை இல்லங்களில் நடத்தப்பட வேண்டும் எப்பொழுதும். இன்றைக்கு நடக்குதுன்னு சொன்னா இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த இறை இல்லத்திலே எப்பொழுதும் மார்க்க போதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இந்த உணர்வுகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசினால் இப்படிப்பட்ட சிறப்புகளை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஃபதக்கருஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்தஹு, அல்லாஹ் தஆலா மேலே மாணவர்களிடத்தில் நம்மளை பற்றி இந்த அடியான் எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு சேவைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் பற்றி பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுறாங்க சொல்லிட்டு இந்த சபையில வந்து உட்கார்கிறார்கள் என்று பெருமை அல்லாஹ் தஆலா அங்கே தன்னுடைய வானவர்கள்ட்ட பேசுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தினுடைய உயர்வும் மதிப்பும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு இறை இல்லங்களில் இப்படியான செய்திகள் செயல்படுத்தப்பட வேண்டும். மிகப்பெரிய நன்மையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மன் கதா இலல் மஸ்ஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார். எதற்காக? லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யஅலமு ஃபகான லஹு கஅஜ்ரி ஹாஜின் தாம்ம வ ஹஜ்ஜத்து.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க வீட்டில இருந்து வர்றீங்க, நீங்க எதற்காக வர்றீங்க? வருவதனுடைய நோக்கம் என்ன? இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் வருகிறார்களோ அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க வந்தா? பள்ளிக்கு வரணும். நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, தெரிந்து கொள்வதற்காக மஸ்ஜிதை நோக்கி நீங்கள் இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று நீங்கள் வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவாபு ஹஜ்ஜினுடைய சவாப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் ஏற்றப்பட வேண்டும், பதிவாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசலுடைய தொடர்பு இவ்வளவு மகத்துவமிக்கதா? அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடத்துல இப்படிப்பட்ட சவாபெல்லாம் கிடைக்குது என்று சொன்னால் ஏன் நமக்கு அந்த மோகமும் தாக்கமும் இன்னும் ஏற்படாமல் நாம் நினைத்து கொண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தொடர்பு அதிகமாக இறை இல்லத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், சபஅத்துன் இதில்லுஹுமுல்லாஹ் ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. எந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலே கிடைக்காத அந்த நாளில் யாருடைய உதவியும் வரா, வெப்ப தாக்குதல் தாங்க முடியாது, மனிதன் கதறுவான். யாராவது உதவி செய்வோம். கொஞ்சம் இடங்கள் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சொகுசு வேணா ஏசி போட்டுக்கலாம், அங்கே ஏசி வேணும்னா இங்கே அமல் வேணும். மறுமையில் அரிசி நிழல் கிடைக்கல, இடம் கேட்குன்னா அதற்கு என்ன அமல்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 7 விஷயங்கள் ஒரு விஷயம் எது? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய தொடர்பு இறை இல்லத்தோடு இருக்குதோ, துன்யாவில் நீங்க எந்த தொடர்பு துண்டித்து வாழுங்க, ஆனால் உங்களுடைய தொடர்பு உலக வாழ்க்கையினுடைய தொடர்பு எல்லா மனுஷன் எல்லாம் தொடர்பு எனக்கு பெரிய ஆள்கிட்ட தொடர்பு வேணும், அரசியலில் தொடர்பு வேணும், பெரிய மனிதன் இருக்க வேணும், எல்லாம் ஆசைப்படுறாங்க, பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஆனால் பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லையே. எதை இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த தொடர்பு இல்லாமல் நீங்கள் வேறு தொடர்பை உருவாக்கி என்ன பலனை அடைய போகின்றீர்கள்? மிகப்பெரிய பாதகத்தை நோக்கியான பயணம் அது, மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தொடர்பு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். இம்மையிலும் கிடைக்குவதற்கு உயர்வும் கண்ணியம், அதை விட பெரிய பிரபண்டமான கண்ணியத்தை அல்லாஹ் எங்க கொடுக்கிறான்? சிரமமான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், யாருடைய உதவியும் பலனும் தராத அந்த நேரத்தில் அரிசியினுடைய நிழலில் இடம் கிடைக்கணும்னா இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது ஹய்ய அலஸ்ஸலா என்று சொல்லப்படுகின்ற பொழுதுல உங்களுடைய நேரங்களை இறை இல்லத்தில் கழிக்கக்கூடிய மனநிலையை முதலில் உருவாக்க வேண்டுவது கட்டாய கடமை. இது இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. இது அல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கினால் அது இம்மையில் மண்ணும் நரகத்தினுடைய நெருப்பிற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக, இறை இல்லங்களுடைய கண்ணியமும் கௌரவமும் உயர்த்தப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆழமான விஷயத்தை சொன்னார்கள். தொடர்பை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தொடர்பு எங்க இருக்கணுமா? பள்ளிவாசலோட இருக்கணும். தொழுகை நேரம்னா ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டிய இடம் எங்க? இறை இல்லம். இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகைக்காக கடையை சாத்துகிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய கடை தெருவுகளில் சுற்றி கொண்டிருக்கிறோம். ஐயல சலா அழைக்கப்படுகிறது, ஐயல ஃபலா அழைக்கப்படுகிறது. ஐயல சலா வந்தாதான் ஃபலா கிடைக்கும், தொழுகைக்கு வந்தாதான் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை அந்த பாங்கின் மூலயமாகவே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலயமாக அல்லாஹ் தஆலா விளக்கி கொடுக்கிறான். வெறும் ஃபலாஹ் மட்டும் வேணும்னா எங்கிருந்து கிடைக்கும்? வெற்றி மட்டும் வேணும்னா எங்க கிடைக்கும்? நான் தொழுகைக்கு வரமாட்டேன், ஹய்யல ஸலாவிற்கு பதில் தர மாட்டேன். இந்த உம்மத்திலே இன்றைக்கு 90% நிலை இதுதான். இதை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மூமியிடத்தில் வர வேண்டிய அவசியமான ஒரு செயல்பாடு இவைகள் இல்லாமல் எந்த வெற்றியினுடைய சாதனத்தையும் உச்சக்கட்டத்தை நம்மளால் அடையவே முடியாது. எதை அடைய வேண்டும் என்றால் அதற்கான பாதையும் அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வாறு வழிகாட்டினார்கள் அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்மிடத்தில் வராத வரை எந்த வெற்றியும் அடைய முடியாது. அவரை எல்லாம் இன்றைக்கு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் வெற்றியை கண்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய போதனைக்கு அடிபணிந்தார்கள், கட்டுப்பட்டார்கள், அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்தார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தரம் என்று நினைத்தார்கள், வெற்றியாளர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் நபியை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த உணர்வு செயல்பாடுகள், அதனால் தான் இன்றைக்கு பேசுகிறோம், வெற்றி அடைந்தார்கள் என்று பேசுகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியினுடைய தொடர்பு முக்கியமாக எல்லோருக்கும் அவசியம் உண்டு. அது பெற்றோராயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம், சிறுவராயிருக்கலாம், பெரியவராயிருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசல்ல பெண்களுக்கு தனி இடம் கொடுக்கிறோம். வேற பள்ளியில நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் மார்க்க கல்வியை கற்க வேண்டும், அவர்களை ஈமான் உள்ளவர்களா வாழ
வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான நிலைகள் இருக்கிறது. அதே போல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒன்னு ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா. இந்த 7 நபர்ல இன்னொரு ஆள் யாரு? வாலிப வயத்தை இபாதத்தில் கழிக்க வேண்டும். வாலிபத்தில் வெறும் ஃபோனில் தான் நம்ம சகோதரர் நல்லா நெட்டு பார்த்து டைம் போயிட்டு இருக்கு, தொழுகைக்கு வர்றதில்லை. என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. எப்படி ஷபாபை உருவாக்குது, இளைஞர்களுடைய நிலை எப்படி நம்ம உருவாக்கணும். இளைஞர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க? ஹய்ய அலஸ் ஸலாவிற்கு பள்ளி வாசலில் தொடர்பு, இதை ஏற்படுத்துங்க. இதுதான் தாவா நம்ம பண்ண வேண்டிய மிக அவசியமான ஒன்று. நம்ம சகோதரர்களுக்கு பள்ளியினுடைய மகத்துவத்தை ஜும்மா தினத்தில் அஹ்லதீஸுடைய பள்ளிகளில் பல சகோதரர்கள் பாங்கு சொல்லப்பட்டு இமாம் ஏறி முடித்த பிறகு தொழுகைக்கு வரக்கூடிய சகோதரர் எடுத்தா தொழுகை நேரத்தை எவ்வளவு பெரிய மகத்துவத்தை இஸ்லாம் சொன்ன ஜும்மாவுடைய யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ர். ஒரு ஜும்மாங்கிற ஒரு சூறாவையே அல்லாஹ் ஒரு பேரை வச்சு இந்த உம்மத்துக்கு ஒரு பெருநாளாக கொடுத்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அழைக்கப்பட்ட ஜும்மாக்கு வாங்கின. ஆனால் இன்னைக்கு தொழுகை முடிகிற நேரத்திலையும் மக்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை, பன்னியத்தின் பள்ளிவாசலுடைய கண்ணியமும் கௌரவமும் உயர்வும் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்தும் ஹதீஸ் போதித்தும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் இறை இல்லங்கள் என்பது எவ்வளவு உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது, மகத்துவம் மிக்கது என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் இறை இல்லத்திற்கு முந்தி வருவதன் முன்னால் எவ்வளவு பெரிய நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றார், வந்து போய் கொண்டே இருக்கிறார். அத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னah. அவர் வந்து போகும்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு இடம் தயார் பண்றான். நம்ம பள்ளிக்கு வர்றதுனால அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுக்குறாங்க, தயார் பண்றான். யோசிப்பாரு, இப்படிப்பட்ட பாக்கியம் வேறு எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த உம்மத்தை இறையில்லத்தினுடைய தொடர்போடும் இறையில்லத்தோடு தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அளவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையும் ஆர்வத்தையும் ஊட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் பள்ளிக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்படுகிறது, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னார். ஏன் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? ஏன்னா இந்த உம்மத்தில் உள்ள யாரும் பள்ளிவாசல் தொடர்பு இல்லாமல் வாழக்கூடாது. பள்ளியுடைய தொடர்பு இருக்கும்போது வந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு சொர்க்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கத்தில் இடம் கொடுக்குறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. இவ்வளவு அற்புதமான செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதர் போதனைகளும் இருந்து நம்முடைய உள்ளத்தில் இடம் ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, பள்ளிவாசல சிறுவர்களை அழைத்து கொண்டு வாங்க, சிறுவர்களுக்கு இடம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் இறையில்லத்தோடு கொண்டு வந்து தொழுகையுடைய நேரத்தில் நிறுத்தி வைப்பார்கள். அவர்களை முகம் சுளிக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கடுப்படுத்தி நிறைய இடங்களில் விரட்டி விடுவாங்க, சத்தம் போடுறாங்க, விரட்டி விட்டுற. இந்த மாதிரி வேலைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் சப்அ ஸினீன், 7 வயசு வந்தா தொழு வச்சிருங்க. இப்போ பழகவனா தான் வரும். இந்த நிலையை நம்ம செய்யல இன்னைக்கு. அதனால தான் பள்ளிக்கு தொழுவாங்கன்னு தனியாக போய் ஒரு ஜமாத்தை அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உலகத்தில் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா 7 வயசு வந்தா தொழ சொல்லுங்க, 10 வயசு வந்தா அடிச்சு அனுப்புங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தால்தான் வெற்றி பெற முடியும். அதை அப்பதான் இந்த பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு பள்ளியினுடைய மகத்துவமும் கண்ணியும் உயர்த்தப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு போய் புட்பூண்டுகள் முளைக்காத இடத்துல விட்டுட்டு ரப்பிட்ட கேட்டாங்க, என்ன ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி ஸீ ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா எதுக்கு லியுகீமுஸ் ஸலாத். யா அல்லாஹ், புட்பூண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கில் என் மனைவி மக்களையும் கொண்டு வந்து குடி அமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், எதற்காக? லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு. இன்னைக்கு எல்லா விதமான சுகங்கள், ஏசிகள் எல்லாம் பலமாக லைட்கள், அலங்காரங்கள் எல்லாம் போடப்பட்டு அடைக்கப்பட்டு வர தயாரா இல்லை. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி எவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை தன் பச்சிலம் குழந்தையோடு கொண்டு இறை கட்டளை என்ற அடிப்படையில் இறைவனுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி மனைவி பச்சில குழந்தையோடு கொண்டு போய் விட்டுட்டு எதை சொன்னாங்க? யகீமுஸ் யா அல்லாஹ், அவர்கள் உன்னை தொழ வேண்டும் என்பதற்காக. அதனால தான் எப்பயும் துவாச்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்ன தொழக்கூடியவனா ஆக்கடா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடிய நசீபாக ஆக்கடா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி கேட்ட பிரார்த்தனையை இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய மக்கள் கேட்டிருக்கோம்? இதெல்லாம் கேட்காத நாங்கள் பள்ளியினுடைய உணர்வு தெரியல, தொழுகையினுடைய மகத்துவம் தெரியல, தொழுகையினால் ஏற்படக்கூடிய பலன் தெரியல, தொழுகை நம்மளை எப்படி காப்பாற்ற போதுங்கிற உணர்வுகளும் சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்படுவதற்கு காரணம் என்ன? இறை தூதர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளங்களில் இடம் இருக்கிறதா? எல்லாத்திற்கும் இடம் இருக்கிறது. எல்லாத்தையும் பேசுறோம், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறோம். அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனை கேட்கல. கேளுங்க, இன்று வரை கேட்காதவர்கள் இனி கேட்க ஆரம்பிங்க. இனி தொழுகையாளிகளாக பிள்ளைகளை உருவாக்குங்கள், பெற்றோர்கள் மாறுங்கள். இப்படி மாறுவதன் மூலமாகத்தான் பள்ளியினுடைய சிறப்பை நாம் அடைய முடியும், புரிய முடியும். உலக இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இதனுடைய நிலைகளை உணர்த்த முடியும். அவர்களை அடையுங்கள், இஸ்லாம் அல்லாஹ் சகோதரர்களுக்கு அழையுங்கள், அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். அவர்களோடு மார்க்க பணிகள் தாவாக்களை நாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்ல ஏனென்றால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் ஒரு காட்டரபி ஒன்றுமே தெரியாது, அப்போ மண்ணு, ஆனால் ஒரு சிறுநீர் கழிச்சிட்டார். என்ன ஆச்சு? எல்லாம் விரட்டினாங்க, போனாங்க, வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பொறுமை காத்தாங்க, அவருக்கு எப்படி உணர்த்தினாங்க, அவரை விடுங்க, ஒரு வாளி தண்ணி கொண்டு வந்து ஊற்றுங்க. அவரை கூப்பிட்டு அழகாக சொன்னாங்க, இந்த மசாஜித் பள்ளிவாசல் தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், இங்கே துக்ரவு ஸலாத் திருமறை குர்ஆன் தொழுகை நிலைநாட்டப்படுவது, தக்ரவுல் குர்ஆன் குர்ஆன் ஓதப்பட வேண்டிய இது போன்ற செயல்கள் இங்கே செய்யப்படக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சகோதரத்துவத்தில் உள்ளத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, மனமாற்றங்கள் ஏற்பட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் அல்லாதவர்களோ பள்ளியினுடைய மகத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். இங்கே சகோதரத்தோடு இருக்கின்றோம், இங்கே நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், சமமாக நிற்கப்படும் இப்படிப்பட்ட மகத்துவம் எல்லாம் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மிக உயர்மிக்க கண்ணியமிக்க சிறப்பு மிக்க இறை இல்லத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்னால், நம்மின் மீது கடமை என்ன? இறை இல்லத்துடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய இபாதத்துக்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் ஒழுவு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்து நீங்கள் தொழுகைக்காக அமர்ந்திருந்தால், தொழுகை பேசாம அமர்ந்திருந்தா கூட வானவர் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிடுறா அல்லாஹ், யாரா இவர் கருணை காட்டுறா அல்லாஹ். உழுவு செஞ்சுட்டு வந்து தொழுகைக்காக உட்கார்ந்தா வானவர் துஆ செய்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர் இன்னைக்கு இழந்து நிற்கிறோம் தெருவில், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க உழுவு செஞ்சுட்டு வந்து தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? வானவர் துஆ செய்றாங்க, அல்லாஹ் இவருடைய பிரச்சனை தீர்த்து விடா அல்லாஹ், இவர் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடறா அல்லாஹ். இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்களை உலகத்தில் இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் உயர்த்தப்பட வேண்டும், சமூகத்திற்கு முன்மாதிரியான சமூகமாக நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து பாதைகளையும் வழிமுறைகளையும் குர்ஆன் அழகாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகிய முறையில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களோடு பயணித்து அவர்களோடு நேரடியாக கல்வி கற்ற சஹாபா பெருமக்கள் தங்களுடைய இணைப்பை இறை இல்லத்தோடு ஆக்கிக் கொள்வார்கள். கல்வியில் கற்பதற்காக வேண்டி பல சஹாபாக்கள் தன்னுடைய வேலையை விட்டு ஒருவர் வேலைக்கு செல்வார்கள், இன்னொரு சஹாபாக்கள் அமர்ந்து கல்வியை கற்பார்கள், மறுநாள் அவர்கள் செல்வார்கள், பின்னால் இவர் இருப்பார்கள். இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தியதுதான் இன்றைக்கு நாம் இறை இல்லத்திலே உட்கார்ந்து அமர்ந்து இறை மார்க்கத்தையும் அவர்களை பற்றியும் நினைவூட்டுகிறோம் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வு நல்லடியார்களே, நம்மின் மீது கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படைத்தவனை வணங்குவதற்கு, படைத்தவனை மட்டுமே வணங்குவதற்கு, அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆலயத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் உங்களுக்கு இல்மை போதிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் நிரந்தரமாக நடத்தப்பட வேண்டும். இது அல்லாத வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய இறை இல்லங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இஸ்லாம் நமக்கு குடும்பத்தின் மூலமாகத்தான் எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி சமூகத்தை நிலைநாட்டினார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்வில் பள்ளியினுடைய மகத்துவத்தை பிள்ளைகளுக்கும் நமக்கும் உணர்ந்து அந்த பள்ளியின் பக்கம் நிரந்தரமாக பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.